ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் இருக்கிற ஜென்ரல் தமிழில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, குழல் கேட்டு மகிழ்ந்தான், இது எவ்வகை ஆகுப்பெயர்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, கருவி ஆகுப்பெயர். இது ஏன் கருவி ஆகுப்பெயர் அப்படின்னா, குழல் அப்படின்றது ஒரு கருவி. ஸோ அதனால் கருவி ஆகுப்பெயர் தான் இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, மீதூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள். இதில் இந்த மீதூன் விரும்பேல் இந்த வரி வந்துட்டு ஆத்திச்சூடியில் 91வது பாடலாக வருது. இந்த வரியோட பொருள் என்னென்னா, மிகுதியாக உண்ணுதலை விரும்பாதே. அப்போது இதோட ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி, வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடம் அளிக்கும். நெக்ஸ்ட் கொஷின், பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சி வை தாமோதரனார். இந்த கொஷினை மாற்றி கூட கேட்கலாம். எப்படின்னா, திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை சி வை தாமோதரனார் யாருக்கு வழங்கினார் அப்படி கேட்டாங்கன்னா அப்போ இதோட ஆன்சர் வந்துட்டு பரிதிமாற் கலைஞர். நெக்ஸ்ட் கொஷின், முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனினா கரிகர். இதோட ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி, நற்றினை. இந்த வரி வந்துட்டு எதை பற்றி சொல்லுதுன்னா, கல்வியை பற்றி குறிக்கும் ஒரு பழமொழி தான் இந்த வரி. கொஷின், திருக்குறளுக்கும் டேஷ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது. ஆப்ஷன் சி, 7. இதே கொஷினை மாற்றியும் கேட்கலாம். திருக்குறளில் 7 என்ற எண் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 முறை பயன்படுத்தப்பட்டது. இன்னும் நிறைய இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் பற்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே குரூப் 2 எக்ஸாம் எழுத போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.